Hi friends, welcome back to our channel Art Sigaram Handmades. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம பிரிஸ்டோட அக்ரிலிக் பெயிண்ட் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் பை பண்ண பிராண்டட் பெயிண்டிங் செட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ 12 கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இதில் வந்து பிரிஸ்டோ 12 ml பெயிண்ட் டியூப் இது. ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன ஆர்ட் ஒர்க் பண்ணோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இதை பற்றின குவாலிட்டி செக் பார்க்கலாம். இது வந்து 2020 டைம்ஸில் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் இதை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கிளாஸஸே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து ஒரு இப்போ டீச்சராக அங்கே ஒர்க் பண்ணதெலாம் இந்த இதுக்கு வாங்கினதுக்கப்புறம் தான் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து ஒரு செட் ஆஃப் 3 பீஸாக நான் வாங்கியிருந்தேன். இந்த பிரிஸ்டோ கம்பெனியில் வந்து ப்ரஷ்ஷு செட் அண்டு இந்த பெயிண்ட் செட் அண்ட் ஆல்சோ 300 GSMல உள்ள ஷீட்ஸ் ஆல்சோ நான் வாங்கியிருந்தேன். அது வந்து 50 ஷீட்ஸ் இருந்துச்சு. இதை டோட்டலாக சேர்த்து நான் வந்து 1000 rupeesக்கு பை பண்ணியிருந்தேன். அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். பிகாஸ் நான் அப்போ எனக்கு ஆன்லைன் ஆர்டர் கூட பண்ண தெரியாத சுச்சுவேஷன் அப்போலாம். அப்போ என்னோடய பிரதர்கிட்ட வந்து நான் இது வாங்கலாமா அது வாங்கலாம் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் இந்த பிரிஸ்டோ கம்பெனியை சூஸ் பண்ணியிருந்தேன் ஃபைனலாக. பிகாஸ் நம்ம சைடில் வந்து இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வந்து நார்மல் ஃபெவிக்ரில் அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் அவைலபிளாக இருக்கும். அப்போ அந்தளவுக்கு பிரிஸ்டோலாம் இருக்காது. தென் சேம் 12 கலர் பேட்டர்னால அதே ஃபஸ்ட்டு நான் ஃபெவிக்ரில் அக்ரிலிக் பெயிண்ட் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே சேம் கலர் பேட்டர்ன் தான் இதுலேயுமே இருந்துச்சு. அதே சாப் க்ரீன், கிரிம்சன், ப்ளூ, வெர்மிலியன் க்ரீன், எல்லோ அக்கர் அது எல்லாமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் வந்து பீச் த்ரீமில் வந்து ஆர்ட்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் 1 ஸ்ட்ரோக் பெயிண்ட் ஆல்சோ வந்து பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் டியூபாக இருக்கிறனால நமக்கு வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கலாம். நான் வெளியில் எடுக்கும் போதே நான் டியூப் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து பேலட் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வந்து வெளியில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும், இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி நிறைய இது இருந்துச்சு. பிகாஸ் நான் அக்ரிலிக் மீடியமும் யூஸ் பண்ணதில்லை. கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் நான் அக்ரிலிக் அப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். தென் ஆர்ட் சிகரம்ங்கிற ஒரு பிராண்டாக நான் ஓப்பன் பண்ணதே அந்த டைமில் தான் 2019 or 20க்கு அப்புறம் தான் நான் அந்த ஆர்ட் சிகரம் அப்படிங்கிறதே நான் பிராண்ட் நேமாகவே நான் கொடுத்துருந்தேன். பிகாஸ் நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்பட்டுச்சு தானே. ஸோ வந்து நான் ஒரு 3-4 இயர்ஸ் வந்து லேர்னிங் பீரியடாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து டீச்சிங் லெவலுக்கு வந்து நான் கன்வெர்ட் ஆக ஆரம்பித்தேன். தென் கஸ்டமைஸ்டு வெட்டிங் ஃப்ரேம்ஸ்லாம் நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் பிஸ்னஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.